26 தேர்தல் நெருங்க இந்துக்களுடைய வாக்கு சிதறல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்கிற எச்சரிக்கையை தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் விடுக்கிறது. காரணம், தமிழக அந்தணர் வாழ்வுரிமை கட்சி என்கிற ஒரு கட்சி, பிராமணர்களுக்கான கட்சி, அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய வாக்கு வங்கியான 5% வாக்கு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று தனியாக போட்டியிட்டால் நிச்சயமாக அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கியைத்தான் பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஏற்கனவே சீமான், விஜய் போன்றவர்கள் இந்து வாக்கு வங்கியைத்தான் பிரிப்பதற்காக முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதை கண்கூடாக நாம் அறிகிறோம். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுவாரே தவிர எதனுடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை. அவர் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுவிட்ட 8% வாக்குகளை வாங்கி விடுவார். விஜய்க்கு இப்பொழுது கொஞ்சம் அனுதாபம் ஏற்பட்டிருக்கிறது இந்த கரூர் சம்பவத்தால். ஆகவே விஜய்க்கும் இந்துக்களுடைய வாக்கு வங்கி கணிசமாக போய் சேர்வதால் கிட்டத்தட்ட 25% வரையில் அவர் பெற்றுவிடுவார் என்கின்ற கணிப்பு இருக்கிறது. ஆகவே இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தால் ஒழிய எந்த நிலையிலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. அப்படி வாக்கு சிதறல் ஏற்படாமல் இருந்து வாக்களிப்பு நிகழ்ந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியடைவது சாத்தியம். திமுகவை வீழ்த்த முடியுமே தவிர, இல்லை என்றால் எடப்பாடியார் இன்னும் ஓபிஎஸ்ஐ டிடிவியை சேர்க்க மாட்டேன் என்றெல்லாம் முரண்டு பண்ணி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்து வாக்கு வங்கி சிதறி போய் திமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடையும் என்று நிச்சயமாக என்னால் கூற முடிகிறது. ஆகவே இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.